தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி விளையாடிய போது அந்த அணியின் கேப்டன் ரஷீத் கான் சக வீரர்களிடம் கோபமாக நடந்து கொண்டார். ஒரு சமயம் கேட்சை தவறவிட்டதாக ஃபீல்டரை திட்டினார். ஆனால் அது கேட்ச் வாய்ப்பே இல்லை. அதை பார்த்து வர்ணனையாளர்கள் சிரித்தனர். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார் ரஷீத் கான். 2024 T20 உலகக் கோப்பை தொடரின் அரையிறுதி தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 56 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்தபோது ரஷீத் கான் தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ஹன்றி நோர்ஜேவை முறைத்து பார்த்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதுவும் தேவையற்ற ஒன்றாகவே கருதப்பட்டது. பின்னர் அம்பையர் ஹன்ரிச்சை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி 56 ரன்களில் ஆல் அவுட் ஆனதால் கடும் கோபத்தில் இருந்தார் ரஷீத் கான். தென்னாப்பிரிக்கா அணியின் விக்கெட்டுகளை வேகமாக வீழ்த்த வேண்டும் என்று ஆர்வத்தில் இருந்தார். தென்னாப்பிரிக்கா அணியின் துவக்க வீரர் டிகாக் 5 ரன்கள் எடுத்த நிலையில் 2வது ஓவரில் ஆட்டமிழந்தார். அதனால் அடுத்தடுத்து விக்கெட் வீழ்த்த வேண்டும் என ரஷீத் கான் வேகத்தை காட்டினார். அப்போது 3வது ஓவரின் முதல் பந்தை நவீன் உலக் வீசினார். மற்றொரு துவக்க வீரர் ரிசா ஹென்ரிக்ஸ் பந்தை தூக்கி அடித்தார். பந்து ஃபீல்டருக்கு முன் விழுந்தது. அந்த ஃபீல்டர் ஓடி வந்து கேட்ச் பிடித்திருக்க வேண்டும் என ரஷீத் கான் காட்டமாக நடந்து கொண்டார். ஆனால் ரிப்ளே காட்டப்பட்ட போது அது கடினமான கேட்ச் வாய்ப்பு என்பது தெரிய வந்தது. என்னதான் ஃபீல்டர் ஓடி வந்து பாய்ந்து இருந்தாலும் பந்தை அவர் தவறவிடவே அதிக வாய்ப்பு இருந்தது. அதனால் பந்து பவுண்டரிக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் சரியாக யோசித்து பந்தை ஒரு பிட்ச் ஆனவுடன் பிடித்து பவுண்டரி செல்வதை தடுத்தார். அதை பாராட்டாமல் ரஷீத் கான் அவரை கடிந்து கொண்டதை வர்ணனையாளர்கள் சுட்டிக்காட்டி சிரித்தனர். பின்னர் இந்த போட்டியில் 8.5 ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி இலக்கை எட்டியது. 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா. அதன் மூலம் உலகக் கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது அந்த அணி. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.